வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல 2021ல வெளியான மிஸ்ஸிங் சர்ச் வர்சஸ் ரிவெஞ்ச் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு மினிஸ்டர் பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. அந்த பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட டேப்ல அன்னியன் படம் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் போதுதான் நடு ரோட்ல ஒரு லேடி விழுந்து கிடக்குறாங்க. இதை பாக்குற இந்த பொண்ணும் டிரைவரும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி வண்டியை விட்டு இறங்கி பக்கத்துல போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இது செட்டப்பா தான் இருக்கும். அது லேடியே கிடையாது, ஒரு ஜென்ஸ் தான். இப்ப மறைஞ்சிருக்க ஆட்கள்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒரு 4-5 பேர் சேர்ந்த மாதிரி இந்த பொண்ணை தூக்குறதுக்காக தான் இந்த பிளானை போட்டிருக்காங்க. இப்ப வேகமா இந்த பொண்ணை தூக்கி இங்க இருந்து கொண்டு போயிடுறாங்க. இப்ப டேப்ல ஓடிட்டு இருக்க அன்னியன் படத்தை நமக்கு காட்டுறாங்க. தப்பு பண்ணவங்களுக்கு எல்லாம் தண்டனை கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சீன் வரும் பாத்தீங்களா, அந்த சீன் தான் ஓடிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி வேற ஒரு சீனை நமக்கு காட்டுறாங்க. இந்த சீன்ல 2 பேரை காட்டுறாங்க. ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் தான் கிளம்புறாங்க. ஹஸ்பண்ட் பேரு கௌதம், ஒய்ஃபோட பேரு ஸ்ருதி அப்படின்றது. ஸ்ருதியை பொறுத்த வரைக்கும் தேஜான்னு ஒரு தம்பி இருக்காரு. கூடிய சீக்கிரத்துல அவருக்கு கல்யாணம் ஆக போகுது. அதை பத்தி தான் இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஜாலியா பேசிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு லாரி வேகமா இவங்களை இடிக்கிற மாதிரி வருது. அதை பார்த்து இவர் பயப்படுற மாதிரி காமிச்சு நமக்கு மிஸ்ஸிங்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. அந்த லாரி இடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிருக்க போல. இப்பதான் கௌதம் கண்முழிக்கிறாரு. கண்முழிச்சவர் ஸ்ருதி எங்கன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காரு. தேஜா தான் இவரை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அதாவது ஸ்ருதிக்கு ஒரு தம்பி இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த தம்பி டாக்டரா இருப்பாரு. அவர் தான் இவரை கவனிச்சுக்கிறாரு. இப்ப கௌதமும் ஸ்ருதி எங்கன்னு கேக்குறாரு. ஆட்கள் அந்த இடத்துல பார்க்கும்போது நீங்க மட்டும் தான் இருந்தீங்க மாமா, ஸ்ருதி எங்க போனான்னு தெரியல, 2 நாள் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கிற கௌதம்க்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இப்ப ஸ்ருதியோட பேரண்ட்ஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இதனால தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு சொன்னோம், இப்ப இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல பயங்கரமா புலம்பிட்டு இருக்காங்க. இந்த தேஜா தான் சமாதானம் பத்தி பேரண்ட்ஸ் அனுப்பி வைக்கிறது. இப்ப கிரண் ஒரு போலீஸ் ஆபீசர் விசாரிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறது. எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறது. உங்களுக்கு எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறது. இந்த நிலைமையில கௌதமால பெருசா பதில் சொல்ல முடியாதுல்ல. இதனால தேஜா இருக்கார்ல, கேள்வி கேட்கறதுக்கு இது சரியான டைம் இல்ல சார், கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால சரின்ற மாதிரி கிரண்ன்ற இந்த ஆபீசரும் கிளம்பிடுறாரு. ஸ்ருதியை பொறுத்த வரைக்கும் பெரிய பிசினஸ் மேனோட பொண்ணா இருப்பாங்க. அவங்க மிஸ் ஆகுறத பத்தி டிவி சேனல்லாம் பயங்கரமா கவர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கௌதம் ஓரளவுக்கு தேடிடுறாரு. தேஜாவும் வீட்டுக்கு கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி கார்ல கூட்டு போயிட்டு இருக்காரு. இப்படி வந்துட்டு இருக்கும் போது கௌதமும் ஒரு இடத்துல வண்டியை நிறுத்த சொல்றாரு. ஆக்சுவலா கௌதமோட காரை ஒரு லாரி இடிச்ச மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த பகுதி இதுவா தான் இருக்கும். இந்த இடத்துல தான் அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் தேஜா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. மாமா நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகல, வேற ஒரு பகுதியில தான் உங்களோட கார் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது வேற ஒரு பகுதியில இருந்ததா, இந்த இடத்துல தான் ஆக்சிடென்ட் ஆச்சு, எனக்கு கன்ஃபார்மா தெரியும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. சரி கிராஸ் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. ஆம்புலன்ஸ் டிரைவர் தானே அந்த இடத்துக்கு வந்து கூட்டு வந்தாரு, அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தேஜா சொல்ற இடத்துல இருந்து தான் கூட்டு வந்ததா சொல்றாரு. அதே மாதிரி நான் பார்க்கும்போது ஸ்ருதிலாம் இல்லன்ற மாதிரி சொல்றாரு. ஆம்புலன்ஸ்க்கு தகவல் கொடுத்தாரு பாத்தீங்களா, அவர்கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவர்கிட்டயும் வந்து விசாரிக்கிறாங்க. அவரும் தேஜா சொன்ன இடத்துல தான் இருந்ததா சொல்றாரு. அப்ப நமக்கு மட்டும் ஏன் வேற மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல கௌதம் யோசிக்கிறாரு. அதே மாதிரி இவங்க கார் டேமேஜ் ஆயிருக்கும், அதுக்கான இன்சூரன்ஸ் ஒர்க் எல்லாம் பாக்குறதுக்காக இவங்க வந்திருக்காங்க. அப்பதான் கௌதம் இருக்கார்ல, அந்த காரை கவனிக்கிறாரு. காரோட முன்னாடி கண்ணாடி மட்டும் தான் உடைஞ்சிருக்கு, மத்தபடி கார் பெருசா டேமேஜ் ஆகல. அப்ப நம்ம தலையில மட்டும் எப்படி காயம் பட்டது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அதே மாதிரி சைட்ல தான் லாரி இடிக்க வந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும். இங்க என்ன முன்னாடி அடிபட்டிருக்கு, சைட்ல அடியே படல அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா இவர் கன்ஃபியூஸ் ஆகுறாரு. இப்ப தேஜா இருக்கார்ல, இவரை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. நான் வேணா துணைக்கு இருக்கட்டுமான்னு கேட்கிறாரு. பரவாயில்ல இருக்கட்டும், நானே பாத்துக்கிறேன்ற மாதிரி கௌதம் சொல்றாரு. இப்ப கௌதமோ வீட்டுக்குள்ள நுழையிறாரு. கௌதமோ ஸ்ருதியும் சேர்ந்த மாதிரி நிறைய டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இவரால சாப்பிட கூட முடியல. இவர் பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருமே க்ளோஸா பழகிக்கிட்ட விஷயத்தெல்லாம் நமக்கு காட்டுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவரும் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப இவரோட கனவுல ஆக்சிடென்ட் ஆன மாதிரிலாம் வருது. அந்த ஆக்சிடென்ட்ல ஸ்ருதி இறந்து போன மாதிரிலாம் இவருக்கு தோணுது. இவர் சட்டுன்னு தூக்கத்துல இருந்து முழிச்சிடுறாரு. இந்த கேஸை நம்ம விடக்கூடாது, ஸ்ருதி எங்க இருந்தாலும் சரி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. 2 ஸ்பாட்டுக்கும் போய் பார்க்கலாம்னு யோசிக்கிறாரு. இவரோட கார் ஒரு இடத்துல இருந்ததா தேஜா சொன்னாரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்து யாராவது இருக்காங்களான்ற மாதிரிலாம் தேடி பார்த்துட்டு இருக்காரு. யாரும் இருக்க மாதிரி இல்ல, கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அந்த இடத்துக்கு திடீர்னு ஒரு பிச்சைக்காரர் வராரு. இவர் என்ன பண்றாருன்னா, அந்த பிச்சைக்காரருக்கு காசை தந்துட்டு கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. அந்த பிச்சைக்காரர் ஏதோ சொல்ல நினைக்கிற மாதிரி நின்னுட்டு இருக்காரு. இத கண்ணாடி வழியா இவரும் கவனிச்சிடுறாரு. இப்ப திரும்பி பிச்சைக்காரர் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. 3 நாளுக்கு முன்னாடி இந்த இடத்துல எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு பிச்சைக்காரர் இருக்காருல்ல, உனக்கு ஆக்சிடென்ட் ஆகலப்பா, 2-3 பேர் சேர்ந்த மாதிரி தான் உன்னை காருக்குள்ள உட்கார வச்சாங்க, அதுக்கப்புறம் கார் கண்ணாடியை உடைச்சாங்கன்னு இந்த பிச்சைக்காரர் சொல்லிட்டாரு. சரி பக்கத்துல பொண்ணு இருந்ததை பாத்தீங்களான்னு இவர் கேக்குறாரு. நான் பொண்ணெல்லாம் பாக்கலப்பா அப்படின்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்புறாரு.
இப்ப கௌதம்க்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிருது, ஆக்சிடென்ட் வேற எங்கேயோ நடந்திருக்கு, ஆனா இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆன மாதிரி செட்டப் பண்ணிருக்காங்க. அவங்க தான் ஸ்ருதியும் தூக்கி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாரு. இப்ப இவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆக்சுவலா முன்னாடி நாள் இவங்க ஷாப்பிங்காக ஒரு மாலுக்கு போனாங்க பாத்தீங்களா, அந்த மால்ல இருக்க சிசிடிவி எல்லாம் செக் பண்ணுன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அந்த மால்ல தான் வேலை பாக்குறாரு, அவர்கிட்ட தான் ஹெல்ப் கேட்டிருக்காரு. நமக்கு கிரண் ஒரு ஆபீசரை காமிச்சாங்கல்ல, அந்த ஆபீசர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவரோட இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. கிரண் எதுக்காக பார்த்தாருன்றது நமக்கு தெரியல. இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. ஹீரோவும் தரவா அந்த வீடியோ எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி செக் பண்ணும் போதுதான் இவங்க 2 பேரையும் 4 பேர் சேர்ந்து ஃபாலோ பண்றது இவங்களுக்கு தெரிய வருது. அதாவது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல இருந்து இவங்களை நோட்டை விட்டுக்கிட்டே இருக்காங்க. மொத்தம் 4 பேர் நோட்டை விடுறாங்கன்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. அவங்க 4 பேரையும் போட்டோ மாதிரி எடுத்துக்கிறாரு. இந்த 4 பேர் யாரு என்னன்றதை சீக்கிரமா நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் தேஜா கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. அந்த 4 பேர்ல ஒரு நபரோட பேரு விவேக் அப்படின்றது. விவேக் இருக்கார்ல, ஹீரோ கிட்ட ஏற்கனவே பேசுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிருப்பாரு. ஹீரோக்கு யாருன்னு தெரியாம அவாய்ட் பண்ணிருப்பாரு. அவன் எதுக்காக என்கிட்ட பேச ட்ரை பண்ணான்றது தெரியல. அதே மாதிரி கிட்னாப் பண்ணிருக்காங்கன்னா எதுக்காக கால் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப மீனான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க பத்திரிக்கைக்காரங்களா இருப்பாங்க. கமிஷனர் பேசணும்னு சொல்லியிருப்பாரு, அதனால தான் எல்லா பத்திரிகையில இருந்தும் ஆட்கள் வந்திருக்காங்க. கமிஷனர் என்ன சொல்றாருன்னா, இந்த மிஸ்ஸிங் கேஸை தியாகி தான் ஹேண்டில் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தியாகின்றவர் ஏசிபியா இருப்பாரு. இப்ப ஏசிபியும் மீடியாவை பார்த்து பேசுறதுக்காக வராரு. ஸ்ருதியை யாரு கடத்தி இருந்தாலும் சரி, சீக்கிரமா உங்களை கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி இங்க இருக்க மீனா நிறைய கேள்வி எல்லாம் இவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப கட் பண்ணி நமக்கு ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அதுல 3 பேரோட பேரை கண்டுபிடிச்சிடுறாரு. முதல் நபரோட பேரு சுரேஷ் அப்படின்றது, ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் உண்டு, அவரோட வேலை உண்டுன்ற மாதிரி தான் இருக்காரு. ரெண்டாவது நபரை பொறுத்த வரைக்கும் ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பேரு கணேஷ் அப்படின்றது. அதே மாதிரி இந்த டீம்ல 3வது நபரோட பேரு விவேக் அப்படின்றது. விவேக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு போட்டோ ஸ்டுடியோ தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயம் அடிக்கடி ஒரு விலை மதுவை பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு போறாரு. இந்த விஷயத்தெல்லாம் இவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. 4வது ஒரு நபரை போட்டோ எடுத்து வச்சிருந்தார்ல, அவன் பேர் என்னன்றதை கூட கண்டுபிடிக்க முடியல. அவன் என்ன பண்றான்றதும் உங்களுக்கு தெரியல. இப்ப 3 பேரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கல, இந்த 3 பேரை க்ளோஸா நம்ம வாட்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப ஏசிபியை நமக்கு காட்டுறாங்க. ஏசிபி தேஜாவை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு. தேஜாவும் உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. ஏசிபி இருக்கார்ல, ஸ்ருதிக்கு எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. என் அக்காக்கு யாரு எதிரிங்க இருக்க போறாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. கௌதம் வசதியானவர் இல்ல, உங்க அப்பா உடனே ஏத்துக்கிட்டாரா அப்படின்ற மாதிரி ஏசிபி கேக்குறாரு. முதல்ல என் வீட்டுல ஏத்துக்கல, அதுக்கப்புறம் தான் என்னோட அப்பா ஏத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கௌதம பத்தி பெருசா ஸ்ருதியோட வீட்டுக்கு தெரியல. அதனால கௌதம்க்கு எப்படி பொண்ணை கட்டி வைக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. வேற ஒரு மாப்பிளைய தான் தேடிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்ருதி இருக்காங்கல்ல, நான் கௌதம தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு அப்பா இருக்காருல, இவன் கூட 6 மாசம் தான் பழகி இருக்க, அதுக்குள்ள ஒருத்தனை பத்தி நீ எப்படி ஜட்ஜ் பண்ணுவ அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அதுக்கு இந்த இடத்துல இருக்க கௌதம் பேச ஆரம்பிக்கிறாரு. 6 மாசம் பழகியே ஒருத்தனை ஜட்ஜ் பண்ண முடியலன்னா நீங்க பாக்குற மாப்பிளை கிட்ட 10 நிமிஷம் தான் பழக முடியும். அதுல எப்படி உங்க பொண்ணு ஜட்ஜ் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? ப்ளீஸ் அங்கிள், எங்களை சேர விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கௌதம் கேட்டிருப்பாரு. முதல்ல அப்பா ஏத்துக்கலனாலும் போக போக ஏத்திருப்பாரு. அப்படிதான் கல்யாணம் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் தேஜா சொல்றாரு. வேற ஏதாவது தேவைப்பட்டா வரன்ற மாதிரி ஏசிபி கிளம்ப போறாரு. அப்படி கிளம்ப போனவர் நிக்கிறாரு. நீங்க கடைசி 2 நாளா ஹாஸ்பிட்டலுக்கு வரலையே ஏன்ற மாதிரி கேட்கிறாரு. சார், காணாம போயிருக்கிறது என்னோட சொந்த அக்கா, அவளை தேடி நான் அலைய மாட்டேனா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஓகே ஓகேன்ற மாதிரி ஏசிபியை இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. இப்ப மீனாவை நமக்கு காட்டுறாங்க. மீனா இருக்காங்க பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி கௌதம் வேலை பார்த்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கௌதம் இங்க இருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே வேலையை விட்டுருப்பாரு. அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய லீவ்லாம் போட்டிருக்காரா அப்படின்றத விசாரிக்கிறாங்க. ஆமா, அடிக்கடி லீவ் போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி ஓனரும் சொல்றாரு. ஹீரோ 3 பேரை கவனிக்கணும்னு நினைச்சாரு பாத்தீங்களா, அதுல ஒருத்தரோட பேரு விவேக் அப்படின்றது. அந்த விவேக்க கிரண்ன்ற போலீஸ் ஆபீசர் ஃபாலோ பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஏன் எதுக்குன்னு தெரியல. இப்ப ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்காரு. திடீர்னு முழிப்பு வந்துருது. அந்த விவேக்க போய் வேவு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இவரும் கிளம்புறாரு. ஏறக்குறைய விவேக்கோட வீட்டுக்கு பக்கத்துல வராரு. அந்த இடத்துல பார்த்தா போலீஸ் கூட்டமா இருக்கு. என்ன ஏதுன்ற மாதிரி அந்த இடத்துல போய் பாக்குறது. அந்த விவேக் மாடியில இருந்து குதிச்சு இறந்து போயிருக்காரு போல. சூசைட் நோட்டு கூட அந்த இடத்துல கிடைச்சிருக்கு. சூசைட் தான் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி கிரணும் ஆபீசர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் தள்ளி இருந்து கௌதம் கவனிக்கிறாரு. அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. விவேக் இறந்து போனதுக்கான காரணத்தை நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. விவேக்கு ஏகப்பட்ட கடன் பிரச்சனை இருக்கு போல, அதனால தான் சூசைட் பண்ணி இறந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதை கவனிச்சிட்டு இருக்க ஹீரோவால சுத்தமா நம்ப முடியல. 3 பேரை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சேன், அதுல ஒருத்தன் திடீர்னு இறந்து போயிருக்கான். எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. மீதி 2 பேரை சீக்கிரமா நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப மீனாவும் நமக்கு காட்டுறாங்க. மீனாவும் ஹீரோவை பத்தி நிறைய விஷயங்களை சேகரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவை பத்தி இவங்க எதுக்காக விசாரிக்கிறாங்க அப்படின்றது நமக்கு புரிய மாட்டேங்குது. ஹீரோவோட மாமனாரு, அதுக்கப்புறம் ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர்னு எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. ஹீரோ 3 பேரை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சார்ல, அதுல சுரேஷ்ன்ற நபரை பார்க்கறதுக்காக அவரோட பகுதிக்கு போயிட்டு இருக்காரு. ஆனா வழியில டிராபிக் ரொம்ப பயங்கரமா இருக்கு. டிராபிக்ல போனா லேட் ஆயிடும், நம்ம இறங்கி போலான்ற மாதிரி வண்டியை விட்டு இறங்கி வந்துட்டு இருக்காரு.
பார்த்தா சுரேஷ் அந்த இடத்துல ஷாக் அடிச்சு இறந்து போயிருக்காரு. கிரண் தான் அந்த இடத்துல கேஸை விசாரிச்சுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல ஆம்புலன்ஸ்ல பாடியை கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோவும் வேகமா ஓடியா ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்துடுறாரு. எப்படி இறந்து போனாரு அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாரு. ஷாக் அடிச்சு இறந்து போனாரு அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க சொல்றாங்க. கண்டிப்பா ஷாக் அடிச்சு இறந்து போயிருக்க வாய்ப்பு இல்ல, வேற யாரோ திட்டமிட்டு சாவடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. 3 பேரை விசாரிக்கணும்னு நினைச்சோம், அதுல 2 பேர் அடுத்தடுத்து இறந்து போயிருக்காங்க, யாரோ திட்டமிட்டு தான் சாவடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ ஃப்ரெண்டு கிட்டயும் தேஜா கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு மீனாவை காட்டுறாங்க. மீனா இந்த வாட்டி தேஜா கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. 2 பேர் எப்படி லவ் பண்ணாங்கன்னு கேக்குறாங்க. தேஜாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸ்ருதி இருக்காங்க பாத்தீங்களா, நைட்டு நேரம் போன் பேசிக்கிட்டே கார்ல வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா பைக்ல குறுக்க யாரோ வராங்க. இவங்க தெரியாதனமா இடிச்சு தூக்கிடுறாங்க. இவங்க இடிச்சது வேற யாரையும் கிடையாது, ஹீரோவை தான். ஐயோ தெரியாம இடிச்சிட்டுமே அப்படின்ற மாதிரி இவங்களும் பதட்டப்படுறாங்க. இவங்க தம்பியான தேஜாவை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டல் தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. வேகமா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க. இவரும் ஆபரேஷன் எல்லாம் பண்றாரு. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் ஸ்ருதி கிட்ட சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல கௌதம் கண் முழிச்சிடுறாரு. நீங்க 2 நாளா இந்த இடத்துல தான் இருக்கீங்க, நான் தான் தெரியாம இடிச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் ஸ்ருதி சொல்லிட்டு இருக்காங்க. அது பரவாயில்லங்க, கொஞ்ச நாள் வேலைக்கு வர முடியாதுன்ற மாதிரி ஆபீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் ஆபீஸ் டீட்டெயில் எல்லாம் வாங்கிடுறாங்க. ஆபீஸ்ல இவர் வேலைக்கு வரமாட்டாருன்னு சொல்லலான்ற மாதிரி கால் பண்றாங்க. அவர் வேலையை விட்டு 2 வருஷம் ஆயிடுச்சுன்ற மாதிரி ஆபீஸை சேர்ந்தவங்க சொல்றாங்க. இவங்களுக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. அதனால ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்றாங்க. அந்த டாக்டர் தான் இவரை நல்லா ஸ்டடி பண்றாரு. அப்படி ஸ்டடி பண்ணும்போது இது என்ன வருஷம்னு கேட்டா இவர் 2014ன்னு சொல்றாரு. ஆனா இது 2019 வருஷமா இருக்கும். 5 வருஷம் இவரோட லைஃப்ல என்ன நடந்தது அப்படின்றதே இவர் மறந்திருக்காரு அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. இதெல்லாம் இங்க உட்காந்து இருந்து கௌதமும் கேட்கறாரு. பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இதுக்கு காரணம் ஸ்ருதி தானே. ஸ்ருதி மேல பயங்கரமா கோவப்படுறாரு. நான் தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் ஸ்ருதி கேட்கறாங்க. ஆனா இவர் கண்டுக்காம இவரோட ரூம்குள்ள போயிடுறாரு. ஸ்ருதி தினமும் பொக்கேலாம் தந்து இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. இவர் கோவப்பட்டதுக்கான காரணத்தை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, அனாதையா தான் வளர்ந்திருப்பாரு. இவர் வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஏற்பட்டிருக்கும். அப்படிதான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருப்பாங்க. இப்போ அவங்கள பத்தியும் நான் மறந்துட்டேன், எனக்குன்னு சொல்லிக்க யாருமே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஏன் அப்படி நினைக்கிறீங்க, நாங்கெல்லாம் இருக்கோம்ல அப்படின்ற மாதிரிலாம் ஸ்ருதி சொல்றாங்க. ஸ்ருதி தான் கூட இருந்து இவரை பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. போக போக 2 பேருமே க்ளோஸா பேசி பழகுறாங்க. அப்படிதான் இவங்க 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸ்ருதி அப்பா பெரிய ஆள் இல்ல, அதனால ஸ்ருதியோட ஆபீஸ்லயே இவருக்கு வேலை எல்லாம் போட்டு தந்திருப்பாங்க. இவருமே நல்லபடியா வேலை பார்க்கறாரு. 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. இந்த மீனா யாரு, எதுக்காக ஹீரோவை பத்தி இவ்வளவு தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றதுலாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப ஹீரோ இருக்கார்ல, 3வது நபரை பார்க்கலான்ற மாதிரி அவரோட வீட்டுக்கிட்ட வந்துடுறாரு. அவரோட பேரு கணேஷ் அப்படின்றது. இப்ப கணேஷை பாக்குறதுக்காக வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காரு. கணேஷும் சாவர தருவாயில தான் இருக்காரு. கணேஷையும் யாரோ அட்டாக் பண்ணிருக்காங்கன்னு இவருக்கு புரியுது. யாரா அட்டாக் பண்ணுது சொல்லுன்னு கேக்குறாரு. அதுக்குள்ள கணேஷ் இந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. இதுக்கப்புறம் இங்க இருக்க கூடாதுன்ற மாதிரி ஹீரோவும் வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு. இப்ப இவர் கோவமா வீடு வந்து சேர்ந்துடுறாரு. இவரோட ஒய்ஃப் ஸ்ருதி கிட்ட ஜாலியா பேசினதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருப்பாரு. அதை பார்க்கலான்ற மாதிரி லேப்டாப்ல போட்டு இவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது தான் இவரோட போன்ல சில வீடியோ எல்லாம் வருது. இது என்ன வீடியோ, லேப்டாப்ல போட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் லேப்டாப்ல போட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா 3 பேர் அடுத்தடுத்து இறந்து போனாங்க பாத்தீங்களா, அந்த 3 பேரையும் ஊடி போட்டு ஒரு நபர் தான் சாவடிச்சிருக்கான். இந்த நபர் யாரு, இந்த ஃபுட்டேஜ்ல அந்த நபரோட ஃபேஸ் இருக்குமா அப்படின்ற மாதிரி இவரும் வீடியோவெல்லாம் ஓட்டி பார்க்கறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவனோட ஃபேஸ் தெரிஞ்சிருது. ஃபேஸை பார்த்து இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப எதிர இருக்க கண்ணாடியில இவரோட முகத்தை பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா அந்த வீடியோல இருக்கிறது வேற யாரும் கிடையாது, ஹீரோ தான். இந்த 3 கொலையும் பண்ணிருக்காரு போல. அதே மாதிரி அந்த ஊடி இருக்குல்ல, இவரோட வீட்டுல தான் இருக்கு. இந்த இடத்துல தான் நமக்கு படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. தேஜா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இருக்காங்கல்ல, ஹீரோ கிட்ட சில மாற்றத்தை கவனிச்சிருப்பாங்க. அது விஷயமா ஒரு டாக்டர் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. டாக்டர் ஏற்கனவே எடுத்த ரிப்போர்ட் வச்சு செக் பண்ணி பாக்குறாரு. கௌதம்க்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடில இருந்தே இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. மல்டிபிள் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ப்ராப்ளம் தான் இருக்கும். கௌதம் ரொம்ப அதிகமா கோவப்பட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்குள்ள இருக்கவன் வெளியே வந்துருவான். வெளியே வந்து சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுவான். அவன் என்ன பண்றான்றது கௌதம்க்கே தெரியாது. இதெல்லாம் புரிய வச்சிட்டு இருக்காரு. நமக்கும் கௌதம்குள்ள வேற ஒருத்தன் இருக்கான்ற மாதிரி காட்டுறாங்க. கௌதமே ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாரு. ஸ்ருதி கூட இருக்கும்போது கௌதம் கோவப்பட்டிருக்க மாட்டாரு. இன்னொன் கேரக்டருக்கு வேலை இல்லாம இருந்திருக்கும். ஸ்ருதி காணாம போனதுல இருந்து தான் இன்னொன் கேரக்டர் கோவப்பட்டு வெளியே வந்துடுறான். ஸ்ருதியை 4 பேர் ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சதுல, அதுல 3 பேரை கொடூரமா சாவடிச்சிருக்கான். இப்படி இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப மீனாவோட வீட்டை நமக்கு காட்டுறாங்க. மீனா வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஏன்னா மீனா கிட்ட இருந்து தான் ஹீரோக்கு வீடியோ வந்திருக்கும். இப்ப ஹீரோவை பார்த்து இவங்க கௌதம்னு கூப்பிடுறாங்க. என்ன உனக்கு ஏற்கனவே தெரியுமா, என் பேர் எப்படி உனக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. நம்ம 2 பேருமே லவ் பண்ணிருக்கோம் கௌதம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. 2 பேருமே சேர்ந்து எடுத்த போட்டோவை காட்டுறாங்க. இவ கூட என்ன நம்ம போட்டோ எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இவர் ஆச்சரியப்படுறாரு. இந்த இடத்துல தான் இவங்க சம்பந்தப்பட்ட பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. மார்க்கெட்ல 2 பேருமே காய்கறி வாங்குறதுக்காக வந்திருப்பாங்க. 2 பேருமே ஒரே பொருளை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அவரும் ட்ரை பண்றாருன்னு தெரிஞ்சோன்னா மீனா விட்டுட்டு வேற ஒரு பொருளை எடுத்துக்கிறாங்க. இப்படிதான் மீனாவை பார்த்திருப்பாரு. மீனாவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. அடிக்கடி மீனாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காரு. மீனா இருக்காங்கல்ல,
லவ் பண்றேன்னா என்னோட பேரண்ட்ஸ் கிட்டயே நேரடியா பேசிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு நாள் மீனா வீட்டுக்கு வரும்போது இவர் வீட்டுல இருக்காரு. வீட்டுல இருக்கவங்க கூட பயங்கரமா இவர் ஃப்ரெண்டா மாறி இருக்காரு போல. நான் மீனாவோட ஃப்ரெண்டுன்ற மாதிரி தான் அறிமுகமா இருக்காரு. பர்த்டே பார்ட்டின்றதுனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. மீனாக்கும் போக போக இவரை பிடிக்க ஆரம்பிச்சிருது. இப்படிதான் இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா லவ் பண்ணலாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. மீனாக்கு மேற்படிப்பு படிக்கிறதுக்காக வெளிநாட்டுல ஆஃபர் கிடைச்சிருக்கு. இவங்களும் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இல்ல யோசிக்க என்ன இருக்கு, நீ போயிட்டு வா, 2 வருஷம் தானே, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருப்போன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரின்ற மாதிரி இவங்களும் வெளிநாட்டுக்கு படிப்புக்காக போயிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே வீடியோ கால்ல அடிக்கடி பேசிப்பாங்க. திடீர்னு பார்த்தா அவர்கிட்ட இருந்து காலே வராது. எதுக்காக கால் பண்ண மாட்டான்ற மாதிரி மீனா ஃபீல் பண்றாங்க. இவங்க கால் பண்ணாலும் போன் கால் போகவே மாட்டேங்குது. இதை நினைச்சு மீனா பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒரு டிவி சேனல்ல ஜாயின் பண்ணிடுறாங்க. அப்பதான் இவரோட ஆக்சிடென்ட்டை பத்தி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போனோன்ற மாதிரி இவங்களும் கிளம்பி வந்துடுறாங்க. மீடியாட்கள் கூட்டமா நிக்கும் போது இவங்களும் நின்றுப்பாங்க. அவர்கிட்ட பேசலாம் ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா இவங்க யாருன்னே தெரியாத மாதிரி அவர் கிளம்பி போயிருப்பாரு. எதனால இந்த மாதிரி நடந்துக்கிறாரு, அவரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. அதனாலதான் இந்த கேஸை பத்தி நிறைய விசாரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோவை அப்பப்ப இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஹீரோ என்னடானா 3 பேரை கொலை பண்ணிருப்பாரு. அதெல்லாம் இவங்க கேப்சர் பண்ணிருப்பாங்க. ஹீரோ இருக்கார்ல, நான் இந்த கொலையை பண்ணல, எனக்குள்ள வேற ஒருத்தன் இருக்கான், அவன் தான் இதை பண்ணிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி நான் வரேன்ற மாதிரி இவங்க வீட்டை விட்டு கிளம்பிடுறாரு. இப்ப இவரோட வீட்டுக்குள்ள நுழையிறாரு. வேற யாரோ வீட்டுக்குள்ள பூந்த மாதிரி இருக்கு. இவரும் யாரு என்னன்னு கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்ப சில ஆட்கள் இவரோட மண்டிலேயே அடிச்சிடுறாங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு ஒரு நபர் வரான். இவனோட பேரு பரத் அப்படின்றது. ஆக்சுவலா நாளாதான் ஒரு நபரோட பேரு தெரியல, அவன் எங்க இருக்கான்னு தெரியலன்னு சொன்ன பாத்தீங்களா, அவன் தான் பரத்தா இருப்பான். என் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரை கொன்னது நீதான்றது எனக்கு தெரியும்டா, உனக்கு ஸ்ருதி கிடைக்கவே மாட்டா அப்படின்ற மாதிரி பரத் சொல்றான். அதே மாதிரி இவரை போட்டு அடிக்கிறான். இவர் அடி வாங்கிட்டு இருக்கும் போது கோவம் வருது. அப்படி கோவம் வரதுனால இவர் வேற ஒரு கேரக்டரா மாறிடுறாரு. இவ்வளவு நேரம் சாதாரணமா இருந்தவர் வித்தியாசமா சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. என்ன வித்தியாசமா மாறிட்டான்ற மாதிரி இங்க இருக்க ஆட்கள் யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோ பயங்கரமா சண்டை போடுறாரு. இவங்க எல்லாரையும் இந்த இடத்துல காலி பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் வெளியே உட்காந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கும் போதே இவர் நார்மல் கேரக்டரா மாறிடுறாரு. நம்ம எப்படி இந்த இடத்துல ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப வீட்டுக்குள்ள வந்து பாக்குறாரு. அந்த இடத்துல பார்த்தா பரத் சாவர கண்டிஷன்ல இருக்கான். ஏதாவது சொல்லுன்னு கேக்குறாரு. ஆனா அவன் சொல்லாமையே இந்த இடத்துல இறந்து போயிடுறான். ஹீரோ வீட்டுல தானே இவங்க எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. அதனால ஹீரோவை இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி ஹீரோவை பார்த்து பேசுறதுக்காக ஏசிபி ஒரு ஃபைலோட வந்துடுறாரு. அந்த ஃபைல்ல அந்த சம்பந்தப்பட்ட 4 பேரோட டீடைல் இருக்கு போல. அவங்கள பத்தி சொல்றேன், முதல்ல தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவங்க 4 பேருமே வெளியே வேற வேலை செய்யற மாதிரி காட்டிப்பாங்க. ஆனா உண்மையில அவங்க 4 பேருமே கிட்னாப்பிங் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இத பத்திலாம் இந்த ஏசிபி சொல்லிட்டாரு. அவங்களோட ஹெட் யார் தெரியுமா, நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. இவங்க 5 பேருமே ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. இவங்க 5 பேருமே சேர்ந்து நிறைய பேரை கிட்னாப் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட இருந்து காசெல்லாம் கறப்பாங்க. ஸ்டார்டிங் மினிஸ்டர் பொண்ணை தூக்குன மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல, அது கூட இவங்க 5 பேரோட பிளானா தான் இருக்கும். ஹீரோ தான் இந்த டீமோட ஹெட்ன்ற மாதிரி ஏசிபி சொல்லிட்டு இருக்காரு. புதுசா ஒரு பொண்ணை டார்கெட் வச்சிருப்பாங்க. எடுத்தோம் கௌதம் இதை பண்ண வேணாம், கொஞ்ச நாள் விட்டு பிடிப்போம் அப்படின்ற மாதிரி கௌதம் சொல்லிட்டாரு. மத்த 4 பேருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. கௌதமும் பைக் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்திருப்பாரு. அப்பதான் ஸ்ருதி இருக்காங்கல்ல, காரை வச்சு இடிச்சிருப்பாங்க. அப்படி இடிச்சதுனால தான் பழசு எல்லாத்தையும் இவர் மறந்துருப்பாரு. இவரோட அடுத்த டார்கெட்டாவே இவர் ஸ்ருதியை தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாரு. கௌதம் எங்க போனாரு என்ன ஆனாருன்றது ஃப்ரெண்ட்ஸுக்கு சுத்தமா தெரியல. நம்ம தான் ஸ்ருதின்னு ஒரு பொண்ணை டார்கெட் வச்சிருக்கோம்ல, அவன் வரலனாலும் சரி நம்ம 4 பேருமே இந்த விஷயத்த பண்ணுவோன்ற மாதிரிலாம் இவங்க பேசிக்கிறாங்க. ஸ்ருதியை ரெகுலரா ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஃபாலோ பண்ணும்போது ஸ்ருதி கூட இவரை சுத்திட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இவன் என்ன அந்த பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த கேங்ல விவேக் மட்டும் கௌதம் கிட்ட பேசுறதுக்காக வராரு. எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி பேசுறாரு. நீ யாருன்னே எனக்கு தெரியலன்ற மாதிரி கௌதம் கிளம்பி போயிருப்பாரு. கௌதம் எல்லாத்தையும் மறந்துட்டார்ல, அதனால தான் இந்த மாதிரி பேசியிருப்பாரு. ஆனா இவனுங்க 4 பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, ஸ்ருதியை கடத்தி கிடைக்கிற காசை விட ஸ்ருதி கூட வாழ்ந்தா நிறைய காசு கிடைக்கும்னு முடிவு பண்ணியிருக்கான். அதனால தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முடிவு எடுத்திருக்கான். அவங்க 2 பேரையும் நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. இதனால தான் அந்த ஷாப்பிங் மால்ல வச்சு இவங்க 4 பேருமே ஃபாலோ பண்ணிருப்பாங்க. காரை விட்டுட்டு அவர் உள்ள போயிட்டார்ல, அந்த கார்ல இவங்க ஒரு வேலையை பார்த்துருவாங்க. அதாவது சடனா பிரேக் பிடிச்சா உள்ள ஒரு கேஸ் லீக் ஆகுற மாதிரி தான் இவங்க செட் பண்ணி வச்சிருப்பாங்க. லாரியில இடிக்கிற மாதிரி இவங்க பாவுல தான் காட்டியிருப்பாங்க. அதுக்குள்ளதான் இவர் சடன் பிரேக் போட்டுறாருல, உள்ள இருந்து கேஸ் வந்துரும். அந்த கேஸ் வந்ததுனால 2 பேருமே மயங்கி இருப்பாங்க. இவனுங்க 4 பேருமே ஸ்ருதியை ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. அதே சமயம் ஹீரோவோட மண்டையில ஒரு போடு போடுறாங்க. அதனால தான் தலையில காயம் ஏற்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் காருக்குள்ளே இவரை போட்டுறாங்க. காரை இவங்களே அடிச்சு டேமேஜ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. இப்படிதான் நடந்திருக்குன்ற மாதிரி ஏசிபி சொல்றாரு. ஆனா ஏசிபி சொல்றதை ஹீரோ சுத்தமா நம்ப மாட்டாரு. அவனுங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, என்ன ஏமாத்த பாக்குறியா அப்படின்ற மாதிரி கழுத்தெல்லாம் புடிச்சிட்டு இருக்காரு. என்னை விடு, நான் எவிடன்ஸ் வச்சுதான் பேசுறேன்ற மாதிரி சில ஆடியோ ரெக்கார்டிங்க காட்டுறாரு. அந்த 4 பேர்கிட்டயும் ஹீரோ ரொம்ப க்ளோஸா பேசுற மாதிரி ரெக்கார்டிங்க காட்டுறாரு.
அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு ஏசிபி சொல்றதெல்லாம் உண்மைன்றது புரிய வருது. நீ கொஞ்ச நாள் எங்க கண்ட்ரோல்லயே இரு, நான் ஸ்ருதியை காப்பாத்துறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஏசிபி சொல்லிட்டாரு. அதனால இவரை லாக் பண்ணி தான் ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. இவர் பாத்ரூம் போனோம், எனக்கு விலங்க மட்டும் கழட்டி விடுங்கன்னு சொல்லிட்டாரு. ஒரு கான்ஸ்டபிளும் விலங்க கழட்டி விடுறாரு. இவர் சட்டுன்னு அந்த கான்ஸ்டபிளை தள்ளி விட்டு இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. எப்பவுமே ஒரு பொண்ணு தூக்குனா மறைச்சு வைக்கிறதுக்காக ஒரு இடத்தை யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த இடம் நமக்கு கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம யோசிச்சு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி கௌதமும் நல்லா யோசிச்சு பாக்குறாரு. ஆனா அந்த விஷயங்கள்லாம் இவருக்கு சுத்தமா ஞாபகமே வரமாட்டேங்குது. ஞாபகமே வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. கமிஷனர் ஏசிபி கிட்ட இந்த கேஸ் கொடுத்தே 2 வாரத்துக்கு மேல ஆயிருச்சு. ஏசிபி இன்னும் எதுவுமே கண்டுபிடிக்காம இருக்காருல, உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன், சீக்கிரமா இந்த கேஸை முடின்ற மாதிரி சொல்றாரு. ஏசிபியும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப கௌதமும் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா நமக்குள்ள இருக்கிறவனுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாரு. உனக்கு ஏதாவது தெரியுமாடா, தெரிஞ்சா என்கிட்ட சொல்லு, அப்பதான் ஸ்ருதி என்னால காப்பாற்ற முடியும், புரிஞ்சுக்கோடா அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசுறாரு. அப்படி பேசினவர் கண்ணாடியை உடைச்சு போதையில மயங்கிடுறாரு. காலையில கண் முழிக்கிறாரு. இவரோட கையில மீனை தான் கட்டெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க போல. இப்ப இவருமே மீனாவை தேடி வந்துட்டு இருக்காரு. அப்பதான் அந்த கண்ணாடியில ஒரு வார்த்தை எழுதி இருக்கிறத பாக்குறாரு. மீனா அட்டு கௌதம் அப்படின்ற மாதிரி தான் எழுதியிருக்கு. இது என்னது அப்படின்ற மாதிரி மீனாவை பார்த்து கேட்கிறாரு. நம்ம 2 பேருமே காமனா ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்றோம், அந்த அக்கௌண்டோட பாஸ்வேர்டுன்னு சொல்றாங்க. அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள ஏதாவது இருக்கா பாப்போன்ற மாதிரி பாக்குறாரு. உனக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுன்ற மாதிரி உள்ள இருக்கவங்க கிட்ட கேட்டார்ல, அவன் தான் இந்த க்ளூவை தந்திருக்கான். அது மூலியமா அந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிடுறாங்க. அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள நிறைய பேரோட போட்டோலாம் இருக்கு. இவங்களும் ஒவ்வொரு போட்டோவா பார்த்துட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் யாரு என்னன்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி பார்த்துட்டு இருக்கும் போது மீனாக்கு போன் கால் வருது. யார் கால் பண்றான்னு தெரியல. சரி சரின்ற மாதிரிலாம் மீனா பேசிட்டு இருக்காங்க. இப்ப கிரண் இருக்காரு பாத்தீங்களா, ஏசிபிக்கு கால் பண்ணி பேசுறாரு. நம்ம தேடிட்டு இருக்க ஸ்ருதி ஒரு இடத்துல இருக்காங்க, அந்த இடத்துக்கு கிளம்பி வாங்கன்னு சொல்றாரு. அந்த இடத்துல தான் கௌதமும் இருக்கான்னு சொல்றாரு. சரி நான் வரேன்ற மாதிரி ஏசிபி ஏத்துக்கிறாரு. இப்போ உடனே கிளம்பி அந்த பகுதிக்கு வந்துடுறாரு. அது ஒரு பழைய பில்டிங் மாதிரி தான் இருக்கு. கிரண் எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்கன்ற மாதிரி இவர் தேடி வந்துட்டு இருக்காரு. ஸ்ருதியும் ஹீரோவோட தோல்ல சாஞ்ச மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. ஏசிபி இந்த இடத்துக்கு வந்து இவங்க 2 பேரையும் பாக்குறாரு. அப்பதான் அழுதுட்டு இருக்கிறது ஸ்ருதி இல்ல, மீனான்றது இவருக்கு தெரிய வருது. இந்த டைம் கிரண் வேற சைட்ல இருந்து வந்துடுறாரு. இவரை கன் பாயிண்ட்ல லாக் பண்ணி வச்சிருக்காரு. ஹீரோவும் மீனாவும் சில போட்டோஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அதுல ஃப்ரெண்ட்ஸோட போட்டோஸ் இருக்கும். அதே சமயம் இவங்களுக்கு எல்லாம் எட்டே அந்த ஏசிபி தானே தெரிய வந்திருக்கும். ஏசிபி போட்டோவும் இருந்திருக்கும். அதனால தான் இவங்க எல்லாம் பேசி ஏசிபியை இந்த இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஏசிபியை பத்தி கிரண் சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருப்பாரு. அதை பத்தி எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கிட்னாப் கேஸ் வந்தாலே சரி, ஏசிபி கிட்ட மட்டும் தான் அந்த கேஸ் போகும். ஏன் ஏசிபி கிட்ட மட்டும் அந்த கேஸ் போகுது? இவன் சால்வ் பண்றதுனால தான் இந்த கிட்னாப் கேஸ்லாம் இவன் கிட்டயே போகுது. இவன் தான் திட்டமிட்டு இதெல்லாம் பண்றான் போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் சந்தேகப்பட ஆரம்பிச்சிருப்பாரு. அதனால இந்த ஏசிபியை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அப்பதான் சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கும். அதை பத்தி எல்லாம் சொல்றாரு. இந்த ஏசிபியை பொறுத்த வரைக்கும் சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்துல சாதாரண எஸ்ஐயா தான் இருந்திருப்பாரு. ஸ்டேஷன்ல இருக்கவங்க கூட பெருசா இவரை மதிக்க மாட்டாங்க. இவருக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும். அப்பதான் ஊர் தலைவரோட பொண்ணு இருக்காங்கல்ல, கடத்தப்பட்டிருப்பாங்க, எப்படியாவது கண்டுபிடி அப்படின்ற மாதிரி ஊர் தலைவர் சொல்லியிருப்பாரு. இவரும் கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிருந்தாரு. இதனால ஊர் தலைவர் இருக்கார்ல, இவருக்கு நிறைய காசுலாம் தந்திருப்பாரு. ஓஹோ, காப்பாத்தி கொடுத்தா இவ்வளவு காசு தருவாங்களான்னு யோசிக்கிறாரு. இதையே தொடர்ச்சியா பண்ணா என்னன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. கௌதம் ஃப்ரெண்ட்ஸா 4 பேர் இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இவர் கண்டுபிடிக்கிறாரு. நான் சொல்ற மாதிரி நீங்க தப்பு பண்ணணும், உங்களுக்கும் கமிஷனா காசு தரேன் அப்படின்ற மாதிரி அவங்க 4 பேரையும் டீம்ல சேர்த்திருப்பாரு. ஆனா கௌதம் நல்லவரா இருப்பாரு. கௌதமுக்கு ஆக்டிங்லாம் நல்லா தெரியும்ன்றது இவருக்கு தெரிய வருது. எப்படியாவது இவனை நம்ம டீமுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. கௌதம் வந்துட்டு இருக்க பைக்ல இவரே கஞ்சாவை வச்சிருவாரு. இவன் கஞ்சாவை எடுத்துட்டு போறான் அப்படின்ற மாதிரி கேஸ் எல்லாம் போட்டிருப்பாரு. சத்தியமா நான் எந்த தப்புமே பண்ணலன்ற மாதிரிலாம் கௌதம் சொல்லிட்டாரு. நான் சொல்ற மாதிரிலாம் பண்ணனா உன்னை விட்டுருவேன், அப்படி இல்லைன்னா உன்னை லாக் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. இதனால வேற வழி இல்லாம தான் கௌதம் இந்த டீம் கூட செயல்பட்டு இருப்பாரு. மத்தபடி இந்த டீமுக்கு கௌதம்லாம் ஹெட் கிடையாது. இந்த டீம்ல பரத்னு ஒருத்தர் இருந்தான் பாத்தீங்களா, அவன் தான் இந்த டீமோட ஹெட்டா இருந்திருப்பான். கமிஷனர் வேற சீக்கிரமா ஸ்ருதியை கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. விவேக்னு ஒருத்தன் அடிக்கடி விலைமாது கிட்ட போவான்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த விலைமாதுவை பாக்குறதுக்காக இவர் வந்துடுறாரு. எந்த இடத்துலயுமே ஸ்ருதியை காணோம், ஸ்ருதியை நீ தான் மறைச்சு வச்சிருக்கன்னு தெரியும் சொல்லுன்னு கேட்கறாரு. சத்தியமா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. இவரும் கோவமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவரு போய் கொஞ்ச நேரத்துல கிரண் பேசுறதுக்காக வராரு. உனக்கு தெரிஞ்சா சொல்லுமா, நான் நல்லவன் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எனக்கு சத்தியமா தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த 5 பேரை வச்சு இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறதே ஏசிபின்னு தெரிய வந்துருது இல்ல. இதை பத்தி கிரணோ கமிஷனர் கிட்ட சொல்றாரு. கமிஷனரும் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சார், ஆக்ஷன் எடுத்தா டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அசிங்கம், நம்ம வேற ஏதாவது தான் பண்ணும் அப்படின்ற மாதிரி கிரண் சொல்லிட்டாரு. சரி, நீயே அவனை ஷூட் பண்ணி சாப்பிடுச்சிரு, ஷூட் அவுட்ல இறந்து போயிட்டான்னு நம்ம சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரின்ற மாதிரி கிரணும் ஏத்திருப்பாரு. அப்படிதான் இந்த இடத்துக்கு ஏசிபியை வர வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஏசிபி கிட்ட சொல்றாங்க. ஏசிபி பயப்படவே மாட்டாரு, சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காரு.
நீ கால் பண்ணும் போதே எனக்கு டவுட் வந்தது, நான் சேஃப்டியா தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. அப்பதான் ஏசிபி ஆட்கள்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப ரெண்டு குரூப்புக்குள்ளயும் சண்டைலாம் ஏற்படுது. மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ கிட்ட கன் வந்துருது. ஹீரோவும் ஏசிபியை பாயிண்ட் பண்ணிட்டாரு. என்ன ஷூட் பண்ண போறியா? என்ன ஷூட் பண்ணன்னு வச்சுக்கோயேன், உன்னோட ஸ்ருதி கிடைக்கவே மாட்டா அப்படின்ற மாதிரி ஏசிபி சொல்லிட்டாரு. ஏற்கனவே ஸ்ருதியை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் ஹீரோ இப்பதான் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அந்த லேடி முதல்ல எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்கல்ல, ஆனா இவர் நல்ல போலீஸ்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லிடுறேன்ற மாதிரி ஏத்திருப்பாங்க. இந்த போலீஸும் கால் பண்ணி மீனா கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு. இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி தான் அந்த விலை மாது சொல்ற இடத்துக்கு போயிருப்பாங்க. அது ஒரு பழைய குடவுன் மாதிரி தான் இருக்கும். அந்த குடவுன்ல தான் ஸ்ருதியை மறைச்சு வச்சிருப்பாங்க. ஸ்ருதியும் இவரை பார்த்தோன்னா சந்தோஷமா கட்டி பிடிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோ சொல்லிட்டாரு. நீலாம் உயிரோடையே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கண்ணை வச்சு ஷூட் பண்ணி சாவடிச்சிடுறாரு. ஸ்ருதியை காப்பாற்றுற முயற்சியில ஏசிபி இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி கிரண் கேஸ முடிச்சிடுறாரு. இதை பத்தி நியூஸ்ல ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் ஹீரோ கவனிச்சிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு ஸ்ருதி வந்துடுறாங்க. எதுக்காக இதை பார்த்துட்டு இருக்கன்ற மாதிரி சேனலை மாத்திடுறாங்க. அந்த சேனல்ல அன்னியன் படத்தோட கிளைமேக்ஸ் ஓடிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் அன்னியன் திரும்பி வரமாட்டாரு அப்படின்ற மாதிரி நந்தினி சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா அன்னியன் இன்னும் உடம்பை விட்டு போலன்ற மாதிரி நமக்கு காமிச்சு படத்தை முடிப்பாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் இவர் கவனிச்சிட்டு இருக்காரு. இவரோட ரியாக்ஷனால் லைட்டா மாறுது. ஹீரோக்குள்ளேயும் வேற ஒரு கேரக்டர் இருக்கான், அவனால என்னைக்குனாலும் பிரச்சனை வரலான்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.